மீன் குழம்பு செய்வது எப்படி? கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், வெள்ளை பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். மூணு தக்காளி போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கிட்டுக்காக உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய், அப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சு நறுக்கி வச்ச வெங்காயம், கீரி வச்ச 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா அந்த ஃப்ளேவரெல்லாம் மிளகாத்தூள் ஃப்ளேவரெல்லாம் போயிடுவது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அப்புறமேட்டு நம்ம தேவைக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ணலாம். உப்பு போட மறந்துடாதீங்க, உப்பு போடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இவ்வளோ தண்ணி வேணும், அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு 15 நிமிஷம் நல்லா தலை கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற மீனை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாங்கடா மீனை தான் எடுத்துருக்கேன். உள்ளே போட்டுக்கலாம். ஒன்றுனா மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் அம்முவின் மீன் குழம்பு ரெடி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட மீன் குழம்பு எப்படி வந்துக்குதுன்னு. பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிச்சு வந்துருச்சு. போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்.